3 மாப்பிள்ளை பார்த்தாச்சு, 3 மாப்பிள்ளையும் பிடிக்கலன்றா. இவளுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் மனசுல 1000 இருக்கு. அதுல நீங்க எதை கேக்குறீங்க? வேணா வசு, நான் ஒவ்வொரு மாப்பிள்ளையா கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரேன், நீ எல்லாரையும் துரத்தி அனுப்பிச்சிட்டு இருக்க. நீ நான் எங்க துரத்துறேன்? அவங்களாதான் ஓடுறாங்க. நீ ஒன்னும் சொல்லாமல அவன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அப்படி என்ன சொன்னன்னு கேட்டா ஏதோ பாட்ஷா ரஜினி மாதிரி உண்மையை சொன்னேன்னு சொல்ற. இது பாருங்க அர்ஜுன் சார், எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்காக மாத்தியெல்லாம் சொல்ல முடியாது. ஓ, ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடுத்தனம் பண்ண போறது நானு. உங்களுக்காகலாம் என் வாழ்க்கைய நான் பாழாக்கிக்க முடியாது. அர்ஜுன் சார், எனக்கு மாப்பிள்ள பாருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நானும் உங்ககிட்ட கேட்டு அடம் பிடிக்கலையே. நீங்களா வந்து டைவர்ஸ்க்கு அப்புறம் வசு உனக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நீங்களா தான் கேட்டீங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு நீங்க இவ்ளோ அலுப்போடையும் கோவத்தோடையும் எனக்கு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வேண்டாம். இரு இரு, எனக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னா ஒண்ணு உங்களை மாதிரியே இருக்கணும், இல்லன்னா உங்களை விட நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் ஒத்துப்பேன். ஆனா இது வரைக்கும் நீங்க காட்டின மாப்பிள்ளைங்க அந்த ஃபீலோடயே இல்லையே. நான் என்ன பண்றது? வசு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. நீ கேக்குற மாதிரி ஆளு இந்த உலகத்திலேயே இல்ல, அது உனக்கே தெரியும். ஆனாலும் உன் இஷ்டத்துக்கு கண்டிஷன் போட்டு ஏதோ பிளான் பண்ற. தேவையில்லாம ஏன் நீங்க மாப்பிள்ளைய பாரு கல்யாணம் பண்ணிக்கன்னு டென்ஷன் ஆவறீங்க? நான் கேடோ கேட்டு போறேன், போதுமா? வசு, அப்படிலாம் விட முடியாது வசு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்னால என் ப்ராமிஸ மீற முடியாது. நீ என் ஃப்ரெண்டு வசு, ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இன்னொரு ஃப்ரெண்டோட தப்பா? அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது சார். நீங்களாச்சு, உங்க ப்ராமிஸ் ஆச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. புரிஞ்சு போச்சு வசு, புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வர்ற மாப்பிள்ளையெல்லாம் அவாய்ட் பண்றது. உனக்கு நல்லதே பண்ணலன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டுட்டே சுத்தணும்ல? அதானே உன் பிளான்? சொல்லுடி. அர்ஜுன் சார், இப்போ நீங்க சொல்றதா ரொம்ப ஓவரா இருக்கு. நான் என்ன வில்லியா? வாழ்க்கை பூரா நீங்க கவலைப்படுற மாதிரி எதையாவது நான் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு. சரி, இப்போ நீங்க என்னங்கறீங்க? யாராவது ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? சரி, பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம். என்ன அடுத்த கண்டிஷனா? சொல்லு. ஐயோ, போதும். கண்டிஷன்ஸ் போட்டா மட்டும் அப்படியே நிறைவேற்றுவீங்க பாருங்க. அர்ஜுன் சார், நான் ஒரு குடும்ப பொண்ணு சார். அப்படியா? சொல்லவே இல்ல. என்ன கிண்டலா? சரி, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா கோயிலுக்கு போவோம். அங்க யாராவது வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதை விட்டுட்டு காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், பார்க்கு, அது இதுன்னு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்ப என்னதான் சொல்ல வர்ற வசு? கோயில்னா மங்களகரமான இடம். அங்க வச்சு மாப்பிள்ளைய பார்த்தா எல்லாமே சுபமா இருக்கும், அதான். ஆனா ஒரு விஷயம் வசு, அதுலயும் ஏதாவது சொதப்புனேன்னு வச்சுக்கோயேன், நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். அர்ஜுன் சார், எனக்கு என்னமோ கோயில்ல வச்சு பார்க்க போறவன் தான் ராஜகுமாரன்னு என் உள் மனசு சொல்லுது. நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா அவன் தான் எனக்கு செட் ஆவான். வசு, அப்படியா சொல்ற? நாளைக்கே கோயிலுக்கு போறோம், அங்க உனக்கு பிடிச்ச மாப்பிளைய பாக்குற, நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஓகே சார். இப்பதான் வசு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் போய் தூங்குறேன், நீ தூங்கு. அர்ஜுன் சார், இந்த விளையாட்டெல்லாம் கூடிய சீக்கிரமே முடிஞ்சிரும். நீங்களே உங்க வாயால உங்க காதல என்கிட்ட சொல்லுவீங்க. அந்த நாளுக்காக தான் இந்த இம்சையெல்லாம் நான் சகிச்சிட்டு இருக்கேன். வா நட்சத்திரா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா வசு, எல்லாம் இந்த ரஞ்சித பத்தி தான். ரஞ்சித பத்தியா? அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, குறிப்பா எதுவும் கிடைக்கல. ஆனா அவன் பாண்டிச்சேரிக்கு போகலன்னு மட்டும் தெரியுது.
ஆனா அந்த ஃப்ராட் இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு நட்சத்திரா. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். அவன் இந்த ஊருக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் என்கிட்ட கட்டாயம் மாட்டுவான். அவன் மட்டும் மாட்டினா இப்ப இருக்கிற பல பிரச்சனைகள் ஸ்டாப் ஆயிடும். கண்டிப்பா வசு. எனக்கு என்னமோ அவன் நம்ம பக்கத்திலே இருந்து அவன் நம்மள நோட்டை விட்டுட்டு இருக்கானோன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. நீ எதுக்கும் கவலைப்படாத நட்சத்திரா. நீ சொல்றது சரின்னா அவன் சீக்கிரமே நம்ம கையில மாட்டுவான். சரி வசு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. ஓகே வசு, வரேன். வசு சார். ரெடியா தான் இருக்கியா? வசதியா போச்சு, வா போலாம். ஏய், என்ன யோசிக்கிற? எங்க போகணும் அர்ஜுன் சார்? ஹேய், கோயிலுக்கு. கோயிலுக்கா? என்ன திடீர்னு கோயிலுக்கு? நேத்து நைட்டு சொன்னேனே. என்ன சொன்னீங்க? நேத்து நைட்டு சொன்னத காத்தாலே மறந்துட்டியே வசு. நீ குடும்ப பொண்ணு, உனக்கு மாப்பிள்ள பார்க்கணும்னா கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னல. அங்க ஏதாவது நல்ல பையன் கிடப்பான், உன் மனசு சொல்லுதுன்னு சொன்னியேடி. ஆமால. ஆமா இல்லையா? நான் ஏதோ உங்களுக்கு நல்ல புத்தி வந்து சாமி கும்பிடுதா கூப்பிடுறீங்களோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க கோயிலுக்கு மாப்பிள்ள பார்க்க போலான்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த குழப்பமே வந்திருக்காது. கிண்டலா? நீ ஏன் பண்ண மாட்ட? எல்லாம் என் தலை எழுத்து. சார் சார், அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நீங்க ஆசைப்படுற மாதிரி கடவுளோட சன்னிதானத்துல தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது. ஓவரா பேசாத. இப்பவே டைம் ஆயிடுச்சு, வா போயிட்டு வந்துடலாம். வா. இருங்க சார். சாதாரணமா கோயிலுக்கு போறதுன்னா இந்த மேக்கப் ஓகே. மாப்பிள்ள பாக்குறதுக்குன்னா இது நாட் ஓகேல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். திடீர்னு ஓகே நாட் ஓகேன்றா, என்ன ஆச்சு இவளுக்கு? வசு, பரவாயில்லையே, சாமிக்கு பூலாம் வாங்கிட்டு வந்திருக்க, வா போலாம். ஐயா சார், இந்த பூ எனக்கு. இருங்க, பக்காவா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னது இவ்வளவு வேகமா ரெடி ஆகுறா? வசு ரெடியா? ரெடி சார், அவ்வளவுதான், முடிஞ்சது. அர்ஜுன் சார், நான் பக்காவா ரெடி, போலாமா? வா போலாம். அர்ஜுன் சார், நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்ன வசு? அழகாதான் இருக்கேன். அர்ஜுன் சார், நான் அழகா இருக்கேனா? அர்ஜுன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு தடவை நான் அழகா இருக்கேனான்னு சொல்லுங்க. நான் அழகா இருக்கேனா? வசு, ஏன் இத்தனை தடவை கேக்குற? எனக்கே டவுட்டா தான் இருக்கு. நீ அழகா தான் இருக்க, வா. இல்ல அர்ஜுன் சார், நீங்க 3 மாப்பிள்ள எனக்காக பாத்தீங்க. நான் 3 மாப்பிளையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு கோயில்ல பார்க்க போற மாப்பிள்ள எனக்கு பிடிக்கணும்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா பார்க்க போற மாப்பிள்ள உங்கள மாதிரி தானே பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. சரி வாங்க போலாம். என்ன இவ்வளவு சந்தோஷமா போறா? எப்படியோ ஒண்ணு, சீக்கிரம் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும். நானே காஃபி இல்லையே கேட்கணும்னு நினைச்சேன், நீயே கொண்டு வந்துட்ட. தேங்க்யூ மீனாட்சி. வா வசு, வா வா. எங்க கிளம்பிட்டாங்க? இப்பதான் நினைச்சேன், என்னடா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, 2 பேரும் சீவி சிக்காரிச்சுக்கிட்டு கிளம்பலையேன்னு. கரெக்டா வந்துருச்சுங்க. என்ன முதலாளியம்மா, மகனும் மருமகளும் வரத அப்படியே இமை கொட்டாம ரசிக்கிறீங்க? வசு பாட்டி சும்மா இருக்க மாட்டீங்க. நானே வெறுப்புல இருக்கேன், நீங்க வேற. பின்ன என்னம்மா, டெய்லி கிளம்பி ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்னு போக வேண்டியது. கேட்டா
மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொல்ல வேண்டியது. கேக்குறவன் கேனையனா இருந்தா எலி கூட ஏரோப்ளேன் ஓட்டுன்னு சொல்ற மாதிரி இல்ல பாட்டி இருக்கு. பேசாம இருங்க. நான் பேசாம இருக்கேன். மா வா அர்ஜுன், ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமாமா, கோயிலுக்கு போறோம். என்ன அர்ஜுன் இதெல்லாம்? மா கூல், நாங்க கோயிலுக்கு போறதே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தான். தம்பி தம்பி, நீங்க இததான் சொல்லுவீங்க, நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன். எல்லாம் யாரு கேக்குறா? இன்னும் சினிமா, பீச், பார்க், ரெசார்ட், தீம் பார்க்னு நிறைய இடங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போய் கூட மாப்பிள்ள பார்க்கணும் இல்ல தம்பி? பாட்டி உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன். மா என்ன நம்புங்கம்மா, சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். அர்ஜுன், நீ ஏன் புள்ள. ஆனந்த் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே பிடிமானம் நீதான். இந்த உலகத்துல வேற யாரையும் விட ஊ மேலதான் நான் அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு நீ போயிட்டு வா. ஒரு நாளும் உங்க நம்பிக்கையை நான் கெடுக்கவே மாட்டேம்மா. நான் வரேம்மா. சரி வா வசு. அத்தை, நானும் போயிட்டு வந்துடுறேன். திமிரு எல்லாம் தம்பி குடுக்கற இடம். பாட்டி, அர்ஜுன் மாமாவும் வசு அக்காவும் கிளம்பி போறாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவி ஷோ ஆங்கர் நினைப்பு என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறா. நான் என்ன நினைக்கிறது மீனாட்சி, இந்த வசுந்தரா மாப்பிள்ள பாக்குறோம்னு சொல்லிட்டு தம்பியோட ஜோடி சேர்ந்துகிட்டு ஜாலியா சுத்துறா. எனக்கு என்னமோ இது சுத்தமா சரியாவே படல. இதுல மாப்பிள்ள கிடைக்குதோ இல்லையோ, அர்ஜுன் தம்பி நிச்சயமா மனசு மாறிடும். பழையபடி பைத்தியம் பிடிச்சு வஷு வஷு வஷுன்னு அலைய போகுது. இந்த முதலாளி அம்மா ஏமாந்துற போது அது மட்டும் உறுதி. நீங்க தீர்க்கதரிசி பாட்டி, பல விஷயங்களை முன்னாடி கரெக்டா சொல்றீங்களே. நீங்க சொன்னதுல மட்டும் அப்படியே பழிச்சதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். நானும் நீங்க சொன்னது அப்படியே நடக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேவா? சொல்லு பாட்டி. என்ன கிண்டல் பண்றாளா பாராட்டுறாளா? ஏதோ ஒண்ணு, கிடைக்கிற சோத்துக்கு உல வைக்காம இருந்தா சரி. உள்ள போலாமா? வசு, நிஜமாவே உனக்கு இந்த கோயில்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு நம்புறியா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல என்ன மாதிரியே ஒரு மாடர்னான மாப்பிள்ளை கேக்குறியா? ஓ, இந்த காலத்துல எத்தனை யூத்து கோயிலுக்கு வர்றாங்க? வர்றவங்க எல்லாம் வயசானவங்களும் லேடிஸ் மட்டும் தான். ஓஹோ, இல்ல அர்ஜுன் சார், சம்திங் டெல்ஸ் மீ. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நிச்சயமா என் மனசுக்கு பிடிச்சவரு இந்த கோயிலுக்கு வருவாருன்னு தோணுது. எனக்கும் சம்திங் டெல்ஸ் மீ தான் ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கோயில வச்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னோட நம்பிக்கை எப்பவுமே வீண் போனதே இல்ல. நிச்சயமா நான் நினைக்கிறது நடந்தே தீரும். கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. முடியல போ. இந்தாங்கம்மா, சுக்லாம்பரம் சிவர்ணம் விஷ்ணு. வாங்கம்மா, கொடுங்க. இந்தாங்க. யாரு பேர் காட்சி? இரு இரு. வசுந்தரா, வசுந்தரா. மிருகசீரிஷ நட்சத்திரம், மேஷராசி. மேஷராசி. பேஷா பண்ணிடுறேன். வசுந்தரா, மிருகசீரிஷ நட்சத்திரம், மேஷராசி. அர்ஜுன் சார், நீங்க ஏன் என் பேரை சொன்னீங்க? அது சும்மாதான் வசு. எனக்கு தெரியும், எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் தானே. ஆமா ஆமா. கடவுளே, எப்படியாவது வசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிடணும். என்னால ரொம்ப அலைய முடியல, இன்னைக்கே முடிச்சு கொடுத்துருப்பா. ஆண்டவா, அர்ஜுன் சார் என்ன சீக்கிரமா புரிஞ்சுக்கணும், எனக்கு அது போதும். நாங்க பிடிங்க.
அர்ஜுன் சார், ம். இந்த கோயில்ல ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கு. என்ன? இந்த கோயில தம்பதியா சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சது நடக்குமா? ஓ, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னா நாம 2 பேர் சேர்ந்து சுத்தணுமா? விளங்கிரும். யார் அந்த ஜந்து? சரி வா, அங்க போய் யாராவது மாப்பிள்ளை இருக்காங்களா பாப்பவா? ம், அதுக்கு இனி அவசியமே இல்ல. ஏன்? ம். ஐயய்ய, ஐயோ, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். போய் எங்க வேற கோயில் இருந்தா எங்க போய் பாருங்க. நல்ல ஆளுங்களையும் பள்ளையும் பாரு. நாங்க திருவுற மாதிரியே. போமா. ஆஹா, அடடடடா, உடைக்கிறதே உடைக்கிறீங்க. அது கொஞ்சம் முத்தல உடைக்க வேண்டாமா? இளங்காய் எந்த வயிற்றுக்காகும்? அடைஞ்சு திங்கிழப்பா. வசு, ஹே வசு, என்ன கொடுமை இது? எது சார் கொடுமை? ஒருத்தனை 5 ஆள் தேங்காய மொத்தமா அபேஸ் பண்ணிட்டாவ. அத நீ ரசிச்சு பாத்துட்டு இருக்க. பிடிச்சிருக்கு சார். எது? அவரு தேங்காய் சாப்பிடுற அந்த அழகு. அவனு போய் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? கிடைச்சத ரசிக்கிற அவரோட திருப்தியான முகத்தை பாருங்க. ரசிக்கிறாளே. அப்படியே ஒரு ஜென் துறவி மாதிரியே இருக்காரு. ஜென் துறவியா? ஹே, சாப்பாடு வாங்க பைசா இல்லாம இப்படி தேங்காய பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். சார், அழகுங்கிறது நம்ம பார்வையில இருக்கு. பாருங்க சார், அவர் இவ்ளோ அழகு. ஐயோ, அழகா? யாரு அவனா? வசு, காலையில இருந்து நல்லா தானே இருந்த வசு நீ. உனக்கு மைண்ட் எதுவும் குழம்பலையே? சார், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேக்குறீங்களா? இவரை பார்த்துட்டே இருந்தா இவரால நான் பைத்தியம் ஆயிடலாம். நீ அவனை பார்த்து பைத்தியமாகறியோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நிச்சயமா பைத்தியம் ஆயிடுவேன். அவரு என் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா போதும் சார். மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் அவர் அழகா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ஹே வசு, அவனும் அவன் மூஞ்சியும், அவன் பேண்ட பாரு, பெல்ட் வாங்க கூட பைசா இல்லாம இருக்கான். அர்ஜுன் சார், பெல்ட்ல என்ன சார் இருக்கு? 1000 ரூபாய்க்கு பெல்ட் வாங்கி போட்டுக்கிட்டு பொண்டாட்டிய டைவோர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. பெல்ட் வாங்க காசு இல்லைனாலும் மனைவிய ஆசையா பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப என்னதான் நீ சொல்ற? நீங்க அவரோட புற அழக பாக்குறீங்க, நான் அவரோட மனச பாக்குறேன். இருக்கிறத வச்சு திருப்தி அடையிற அவரோட கேரக்டரை பாக்குறேன். சந்தோஷமா வாழ்றது எப்படின்னு தெரிஞ்ச நல்ல உள்ளத்தை பாக்குறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் சார், எனக்கு அவர் தான் சார் வேணும். அதை விட உன்னை நல்ல பாலுங்க இடத்துல அப்படியே தள்ளி விடுற, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல. கட்டிக்க போறவன் நான், கட்டி கொடுக்க போறவன் நான். நீங்க இனிமே ஒரு சூப்பர் ஹீரோவை மாப்பிள்ளையா காட்டினாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு இவர் தான் வேணும். முடிஞ்சா கட்டி வைங்க, இல்லன்னா அவரோட நினைவுகளோட காலம் பூரா நான் கன்னியாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன். எல்லாம் எத்தாலே எழுத்து. பாருங்க அர்ஜுன் சார், அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ, ஏய் ஏய் வசு, ஏய் ஏய் வசு, ஏய் நில்று. ஏய் வசு, ஏய் ஏய் வசு, வசு, ஏய் ஏய் நில்லு, சொன்னா கேளு. ஏய் வசு, வசு, வசு நில்லு. ஏய் வசு, ஏய் வசு, 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 ஏய் நில்லு. எங்க போற? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சும்மா அவனுக்காக ஓடி ஆடி அலைகிறதெல்லாம் நல்லா இல்ல. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? அவனை ஈஸியா கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? ஒண்ணும் இல்ல, பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கான்னு கேளு, அங்கதான் தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பான்.
இல்லைன்னா நீயே ஒரு செதர்தங்காய உட. ஓகே, ஓடி வந்து உன் காலு கீழே விழுந்து அந்த செதர்தங்காய் ஃபுல்லாத்தையும் பொறுக்கும், அப்படியே பிடிச்சுக்கலாம். சார் ரொம்ப தான் நீங்க அவரை கிண்டல் பண்றீங்க. மசு, நீ கொஞ்சம் சீரியஸா பேசு. நான் சீரியஸா தான் பேசுறேன். என் மனசுக்கு பிடிச்சவரை மாப்பிள்ளை ஆக்குவேன் தானே சொன்னீங்க. ம். நீங்க காட்டின எந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தரை காட்டினா இப்படி கிண்டல் பண்றீங்க. எனக்கு அவர் தான் வேணும். மசு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எவ்வளவு ஓவரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். வாழ போறவ நான் தானே. என் மனசுக்கு பிடிச்சவரை என் கண்ணால பார்த்தும் அநியாயமா மிஸ் பண்ணிட்டோமே.